ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ராவல் சேனல். பார்க்குறேன் சதீஷோட அன்பான வணக்கம். பார்ட் 2ல் நம்ம எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, க்ளோ பட்டாயா ஹோட்டல் தாங்க வந்திருக்கிறோம். இது ஃபேமிலிக்கு பசங்களுக்குலாம் செம்ம சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். இது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். ஆல்ரெடி வந்து ட்ராவல் ஏஜென்சி வந்து புக் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களை கூப்பிட்டானா நான் உள்ளே போய் ரூமோட ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, இவங்க காம்ப்ளிமெண்ட்ரி என்ன கொடுக்குறாங்க. இப்போ 2 மணிக்கு வந்து செக்இன் பண்ணுறோம். செக் அவுட் வந்து அடுத்த நாள் 12 மணிக்கு செக் அவுட்னு நினைக்கிறேன். அது நான் கரெக்டான டைம் வந்து அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ இந்த ஹோட்டல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கைஸ், இந்த க்ளோ பட்டாயா ஹோட்டலில் வந்து ஃபேமிலிக்கும் சரி பசங்களும் சரி செம்ம கம்ஃபர்டபுள், சேஃப்டி வைஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இங்கே ஃபேமிலி நிறைய பேர் வந்துருக்கிறாங்க. இன்னும் நான் ரூமுக்குள்ளே போகல, ரூமோட ரிவ்யூ நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே வந்து நான் ஆல்ரெடி வந்து பேமெண்ட்லாம் பே பண்ணிவிட்டேன் ட்ராவல் ஏஜென்சிக்கிட்ட. அவங்களும் வந்து இங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் யார் ஸ்டே பண்ண போகிறாங்களோ அவங்களோட பாஸ்போர்ட்டு, அப்புறம் 2000 டெபாசிட்டு, அதை தாய் பாத் அது 2000 டெபாசிட் பண்ணோமா. இன்கேஸ் போகும்போது நம்ம ஏதாச்சும் டேமேஜ் பண்ணியிருந்தாலோ இது பண்ணாலோ அதில் வந்து லெஸ் பண்ணுறாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து போகும்போதே ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க, கேமராவில் வந்து அந்த ரூமெல்லாம் ஃபோட்டோ எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட நீங்கள் அந்த ப்ரூஃப் காட்டலாம், வீடியோ காட்டலாம். அதனால் வந்து உங்கள் டெபாசிட் அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட ரிட்டர்ன் வந்துடும். அப்புறம் பாஸ்போர்ட் வந்து கேட்குறாங்க. எத்தனை பேர் ஸ்டே பண்ணுறாங்களோ அத்தனை பேரோட பாஸ்போர்ட்டும் வந்து அவங்க ஸ்கேன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் பாஸ்போர்ட், ஒரிஜினல் பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இப்போ நம்மளுக்கு ரூம் கீ கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. அது வரைக்கும் லாபியில் வெயிட் பண்ணுங்க சொன்னாங்க. இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்தடுத்து ரூம் சர்வீஸு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீ. அது சொல்ல மாட்டேன் பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ. அதெல்லாம் வந்து நாளைக்கு காலையில் வரும். ஏன்னா இப்போ வந்து வராது. இப்போ போய் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நைட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அப்புறம் வாக்கிங் ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட்டில் வரேன். இப்போ நம்ம ரூம் ரிவ்யூ பார்த்துலாம் வாங்க. கைஸ், க்ளோ பட்டாயா வந்துட்டோம். இதான் நம்ம ரூம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப பெரிய இடம் தான். பெட்டு வந்து 2 பேர் படுக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பெட்டு நல்லா சூப்பராக இருக்குது. விண்டோவும் நல்லா பார்க்குற மாதிரி இருக்குது. விண்டோ நல்லா கொடுத்துருக்குறாங்க. லைட்டு வந்து மேக்ஸிமம் பெரும்பாலும் இல்லை. அப்புறம் இந்த இடத்துல வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அம்பர்லா, அப்புறம் வந்து உள்ள ஸ்லிப்பர், அந்த ஸ்லிப்பர் கொடுத்துருக்குறாங்க. அது சைஸ் வந்து ஒரு மீடியம் சைஸு. இப்போ என்னோடய சைஸ் வந்து 12 சைஸு, ஸ்லிப்பர் சைஸு. அது 12 இருக்காது, ஒன்று 10 இல்லை 9. ஓகே. உள்ள டிவி, அப்புறம் ஏசி, ஹேர் ட்ரையர், அப்புறம் டெலிஃபோனு. மோஸ்ட்டாக வந்து எல்லாம் தாய்லாந்தோட லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. நம்ம அதுமாரி பேச முடியாது. இங்கிலீஷில் தான் வந்து கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. டிவி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிக்கிறாங்க, இவங்களே வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸ்லிப்பரு, ஷூ, அம்பர்லா, அப்புறம் ஜெல்லு, அந்த ஷாம்பு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களாம். அதாவது நீங்கள் வாட்டர் பாட்டிலு இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் வாங்குற மாதிரி தான் அதுக்கு வந்து சார்ஜ் போடுவாங்களாம். 300 தாய் பாத்துன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸ்விம்மிங் ஃபூல்லாம் இருக்குது. உள்ள ஸ்விம்மிங் ஃபூலு, அப்புறம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்புறம் இங்கே வாட்டர் பாட்டில் இருக்குது பாருங்கள். வாட்டர் பாட்டிலு, டீ தூள், காஃபே, அப்புறம் ஈட்ரு மிஷினு. பாத்ரூம் ரொம்ப நீட்டாக இருக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா இருக்கிறதே பாத்ரூம் தான். குளிக்கிற இடம் வந்து சின்னதாக கொடுத்துருக்குறாங்க. கண்ணாடி கிளாஸு, குளிக்கிற இடம் சின்னது. அந்த ஷாம்புலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாஷ் பேசன் இந்த இடமும், அப்புறம் டாய்லெட். இப்போ எல்லாம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு சேஃப்டியான பிளேஸ் தான். நான் கூட நினச்சேன் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படிலாம் நினச்சேன். ரொம்ப சேஃப்டியான பிளேஸ் தான்.
உள்ளே வந்து அதை கொக்கைன் அது சிகரெட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாதான். மற்ற இந்த லிக்கர் ட்ரிங்க்கு அதெல்லாம் வந்து அலோவ் பண்ணல இங்கே இந்த ஹோட்டலில். ஓகே கைஸ், இதான் ரூமு. இப்போ நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டுட்டு நம்ம கிளம்பி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணிக்கு சூப்பரான ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். வாங்க ரெஸ்ட் எடுத்துடலாம். 2000 years later. கைஸ், பார்த்ததுலே செம்ம ஒர்த்தாக இருந்தது. கண்டிப்பாக இதுக்காகவே தாய்லாண்டுக்கு வரணும். ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தாய்லாந்துக்கு மட்டும் வராதீங்க. வந்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு உங்களுக்கு போகிறதுக்கு மனசே இருக்காது. அந்த அளவுக்கு செம்ம சூப்பராகவே இருக்குது. அதுவும் இங்கே ப்ரோக்ராம் பண்ணாமல் இருங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து யாருமே வீடியோ எடுக்கக்கூடாது, இது எடுக்காதீங்க சொன்னாங்க. ஆனால் உண்மையில சொல்லப்போனால் எடுக்காமல் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா எடுத்து எல்லாரும் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வச்சுங்களேன், நீங்கள் இதை பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டீங்க. விண்வெளி நாயகா, விடியல் வீரா, உயிரின் மேலே இவங்ககிட்ட தோற்று போயிடுவாங்க. ஃபுல்லாகவே வந்து திருநங்கை அவங்க. ஆனால் இருந்தாலும் பார்க்கறதுக்கு டக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது, செம்ம மாடலாக இருக்கிறாங்க, அல்டிமேட்டாக இருந்தது. இவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாகவே வந்து செம்ம ஒர்த்து தான். ஆனால் இதுக்காகவே தாய்லாந்துக்கு வரலாம், ஒரு நாள் வரலாம். நீங்கள் ஃபேமிலியோடு வரலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம். இதுக்கப்புறம் நைட்டு பார்ட்டிலாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோக்ராம் வந்து செம்ம சூப்பரு. இது ஆல்ரெடி டிக்கெட்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. டிக்கெட்டோட ப்ரைஸ் என்னன்னு தெரில, மேபி அதை நான் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து இவங்க கூட வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது இது பண்ணுறதுலாம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும்.
பார்ட் 1 பார்ட் 2 நம்ம தாய்லாந்து சீரீஸ் போடுறேன். அதனால் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே.